friends, welcome to கதைகளின் உலகம் சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 9 பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரியா மாற போகுதுன்னு சொல்லிட்டு விக்ரம் டாஸ்க் புக் எடுத்துட்டு வந்து படிக்கிறாங்க. டாஸ்க் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் டீம் வந்து ஜூஸ் பாட்டில் சப்ளையர்ஸா இருக்கணுமா, சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து ஓனரா இருக்கணுமா, நடுவுல 2 QC இருக்கணுமா. அது வந்து பிக் பாஸ் டீம்ல ஒருத்தரும் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தரும் 2 பேர் QC-யா இருக்கணுமா. பிக் பாஸ் டீம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரீசைக்ளிங் பாட்டில்னால அந்த பாட்டிலை கழுவி காய வச்சு அது நீட்டாக தான் கொண்டு போய் காட்டணுமா. நீட்டாக இருந்தால் தான் சூப்பர் டீலக்ஸ், அதாவது ஓனர் வந்து அந்த பாட்டிலை வாங்கி அதில் ஜூஸ் ஃபில் பண்ணி நீட்டாக போய் QC-ட்ட காட்டி அந்த QC வந்து முடிவு பண்ணணுமா. என்னன்னா, அது ரிஜெக்ட் பண்ணுறதும் அப்ரூவ் பண்ணுறதும் QC கையில் தான் இருக்கான். அது அப்ரூவ் பண்ணாதான் ஓனர் எடுத்துகிட்டு போய் கன்ஃபெக்ஷன் ரூமில் கொடுத்தா ஒரு பாட்டிலுக்கு ஒரு காயின் கொடுப்பாங்களாம். ஓனர் அந்த காயினை வாங்கிட்டு வந்து பாட்டில் சப்ளையர் பண்ணவங்களுக்கு சம்பளமாகவும் கொடுக்கவும் செய்யலாமா, கொடுக்காமலும் வச்சுக்கலாமா. இல்லைன்னா ஒரு பாட்டிலுக்கு அரை காயின், 2 பாட்டிலுக்கு ஒரு காயின் வீதம் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாமா. இந்த டாஸ்க் லாஸ்ட்ல காயின் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் டாஸ்கோட வின்னர். வின்னருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டீம்ல உள்ளவங்க வின் பண்ணாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் போறதுக்கான சான்ஸும், சூப்பர் டீலக்ஸ் போயிட்டு 50% நாமினேஷன், அதாவது சூப்பர் டீலக்ஸ் டீம்ல 6 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். அவங்களை யாருமே நாமினேட் பண்ண முடியாது. அந்த சான்ஸும் சூப்பர் டீலக்ஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 50% நாமினேஷன் ஃப்ரீ சான்ஸும், பிக் பாஸ் டீம்ல உள்ளவங்களுக்கு நாமினேட் பண்ணாம சேவ் பண்ற பவரும் கிடைக்கும்ட்டு ரூல்ஸ் சொல்லி முடிக்கிறாங்க. டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா.